Hello friends, welcome to JSN Ari Works. இந்த வீடியோவில் எண்ணாட் போட்டால் முடிச்சு மேலேயே தெரியுது அப்படின்னு சில ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. அதுக்கான கிளாரிஃபை வீடியோ தான் இது. ஆல்ரெடி எண்ணாட்டுக்கான வீடியோ நாம் அப்லோட் பண்ணியிருக்கோம், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். அகைன் சொல்கிறேன், என்ன மெயின் ப்ராப்ளம்னா, நீங்கள் இந்த மாதிரி ஊசியை ஒரு லூப்லேருந்து செகண்ட் லூப்புக்கு விட்டு எடுக்கும்போது இங்கேயே டைட் பண்ணிடுறீங்க. ஃபுல் டைட் பண்ணிவிட்டு உள்ளே இழுக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முடிச்சு வெளியே தெரியும். ஸோ தப்பு என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ செயின் ஸ்டிச் போட்டுக்கிறீங்க, போட்டுட்டு ஒரு லூப் ஃபார்ம் பண்ணுறோம். அந்த லூப்புக்கு உள்ளேருந்தே இன்னொரு லூப் எடுக்கிறோம், செகண்ட் லூப். அந்த செகண்ட் லூப்புக்குள்ளேருந்து அகைன் ஃபஸ்ட் லூப்பில் இந்த ஊசியை பிடிச்சிட்டு ஃபுல் டைட் கொடுத்துட்றோம். ஸோ அதனால தான் உள்ளே போக மாட்டேங்குது. இதுக்கு ஒரு சின்ன டிப் தான், நீங்கள் ஊசியை வெளியே எடுத்துட்டு முடிச்ச உள்ளே இழுத்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் வராது. அகெயின் சொல்கிறேன் பாருங்கள், ஒரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதை இவ்வளோ பெருசாக இழுக்க வேணாம், குட்டியாக இந்த சைஸுக்கு இழுத்துக்கோங்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ண அப்புறம்தான் இது கரெக்டாக வரும். ஸோ இந்த லூப் ஃபஸ்ட்டு எடுக்கிற லூப் சின்னதாக இருக்கணும். இந்த லூப்புக்கு உள்ளவே இருந்து அகைன் ரொம்ப பக்கத்தில் இருந்தே இன்னொரு லூப் ஃபார்ம் பண்ணுறோம். இந்த லூப் பெருசாக இருக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்குது. இப்போது இந்த ஃபஸ்ட் லூப்பை பிடிச்சிக்கிட்டே செகண்ட் லூப்பை இழுத்துட்டு ஃபுல்லாக இழுத்துடாதீங்க, 90% உள்ளே இழுத்துட்டு என்ன பண்ணுங்கள், இந்த ஊசியை இந்த லூப்லேருந்து விட்டுட்டு உள்ளே இழுத்துட்டிங்கன்னா இந்த முடிச்சு இந்த மாதிரி வெளியே தெரியாமல் இருக்கும். ஓகேங்களா? அகைன் நான் சொல்கிறேன் பாருங்கள், ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. செயின் ஸ்டிச் போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒரு லூப் பெருசாக இழுக்கிறோம். ஸ்டார்டிங் பிகினர்ஸில் இருக்கிறவங்க மட்டும் இந்த அளவுக்கு நீட்டாக இழுத்துக்கோங்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணவங்க என்ன பண்ணுங்கள், இழுத்துட்டு கொஞ்சமாக இழுத்துட்டு அதுக்குள்ளேருந்தே ஒரு செகண்ட் லூப்பை ஃபார்ம் பண்ணுறோம். செகண்ட் லூப் ஃபார்ம் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணணும், செகண்ட் லூப்புக்குள்ளேருந்தே ஃபஸ்ட் லூப்பை பிடிச்சிக்கிறோம். பிடிச்சிக்கிட்டு கீழே நீங்கள் நூலை இழுக்கிறீங்க. இழுத்துட்டு ஃபுல்லாக டைட்டாக முடிச்சே போட்டுறாதீங்க. 90% இழுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ஊசியை எடுத்துருங்க. இந்த ஊசியை எடுத்துட்டு கீழே பிடிச்சி இழுத்தீங்கன்னா அந்த முடிச்சு உள்ளே போயிடும். ஸோ இதுதான் எண்ணாட் முடிச்சு வெளியே தெரியாமல் இருக்க போடுற மெத்தட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய டிப்ஸு வந்துகிட்டே இருக்கும். அண்ட் தேங்க்யூ.